ஹலோ யூடியூப் ஃபேமிலி, வெல்கம் டு லேர்ன் வித் விக்னேஷ். இந்த சேனலை பார்க்குற நீங்கள் இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தட் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ கொடுப்போம், அது வந்து உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அண்ட் நம்ம சேனலில் வேறு லெவலில் மேக்ஸ் போயிட்டு இருக்குது ப்ரிப்பரேஷன் அண்ட் ஏகப்பட்ட ஃபீட்பேக்ஸ். அண்ட் நம்ம சேனல் வந்து ரொம்ப சின்ன சேனல் தான், ஸ்டார்ட் பண்ணி ஒரு 10 days தான் ஆகுது. பட் செம்ம சப்போர்ட்டு எல்லாருமே. அண்ட் இன்னைக்கு அதான் தமிழில் பார்த்துருப்பீங்க, ஹவ் டு கிளியர் ரயில்வே எக்ஸாம் இன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் which is 100% பாசிபிள். கண்டிப்பாக முடியும். அதுக்கான ப்ராசஸ் ஃப்ரம் நோட்டிஃபிகேஷன்லேருந்து டு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வரையும் A to Z இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் என்னென்ன புக்ஸு படிக்கலாம், அந்த புக்ஸோட லிங்க்கு கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். வேறு எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து மோர் இம்பார்ட்டன்ஸ், எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து லெஸ் இம்பார்ட்டன்ஸ்னு பார்க்க போகிறோம். அண்ட் மித், இது வரையும் நீங்கள் இது முடியாது அது முடியாதுன்னு மித்தா நினச்ச ஒரு விஷயத்த எல்லாத்தையும் நான் இங்கே உடைக்க போகிறேன். ஓகேவா? ஃபர்தராக டிலே பண்ணாமல் இன்னைக்கான செஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த எக்ஸாம் வந்து குரூப் டிக்கான மொத்த ஸ்ட்ராட்டஜி அண்ட் சிலபஸ் வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். NTPCக்கு நாளைக்கு உங்களுக்கு வீடியோ வரும். ஃபர்ஸ்ட் வந்து இது சென் 1 2019. சென்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரலைஸ்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? விச் இஸ் நத்திங் பட் சென்ட்ரலைஸ்ட், அதாவது ஆல் ஓவர் இந்தியா ரெக்ரூட்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். ஓகேவா? சால் இது வந்து 2019 வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன். என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா RRC. திஸ் இஸ் கண்டக்டட் பை RRC. RRC இஸ் நத்திங் பட் ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் செல்லு. அதில் வந்து குரூப் டி போஸ்ட். குரூப் டி வந்து லெவல் 1 போஸ்ட்டு. ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான விஷயம், இது அப்ளை பண்ணது ஏப்ரல் 2019. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது, இந்த எக்ஸாம் எப்போ அப்ளை பண்ணதுக்கு வந்து இப்போ வருது, ஆர் நிறைய பேர் இப்போ அப்ளை பண்ணலாமான்லாம் கேட்குறீங்க. இது வந்து ஏப்ரல் 2019 அப்ளை பண்ணது, இப்போ எக்ஸாம் வருது. எக்ஸாம் வரதுல கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓவரால் வேக்கன்சி 1,03,769. ஓகேவா? 1,03,769. ஏன்னா இதை நான் மெயினாக எதுக்கு சொல்கிறேன்னா, நிறைய சேனலில் தம்ப்நெயிலாக பார்க்குறேன். அதாவது ரயில்வேவில் 1,03,579 769 வேக்கன்சி பணி இருக்குது அப்படி இப்படின்னு போகிறாங்க. பட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த வேக்கன்சிஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஏன்னா நம்ம மக்கள் எல்லாருமே சென்னையில் தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருப்பீங்க. RRB சென்னையில் தான் அப்ளை பண்ணியிருப்பீங்க. RRB சென்னையில் 9,579 வேக்கன்சிஸ் தான். பட் இதுவே பம்பர் வேக்கன்சி தான். ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனை இல்லாமல் அதிக வேக்கன்சி தான் ஈஸியாக கிளியர் பண்ணுற மாதிரி. ஏன்னா இவ்வளோ வேக்கன்சிலாம் ரயில்வேல வந்ததே கிடையாது. ஓகேவா? ஓகே, இதுதான் விஷயம். இதில் CCAAக்கு வந்து 20% கோட்டா ஒதுக்குவாங்க. CCAAனா கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ். CCAAன்றவங்க கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ் இன் ரயில்வேஸ். ஓகேவா? அதாவது ரயில்வேல யாரெல்லாம் அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்காங்களோ, ரயில்வேல அப்ரெண்டிஸ் முடிச்சவங்க மட்டும்தான். அதர் ஆர்கனைசேஷனில் முடிச்சவங்களோ ஆர் ப்ரைவேட் செக்டாரில் அப்ரெண்டிஸ் பண்ணவங்களோ நாட் எலிஜிபிள். இவங்க வந்து இந்த 20% கோட்டாவில் வருவாங்க. எதனாலனா அவங்களுக்கான காம்படிஷன் வந்து அப்ரெண்டிஸுக்குள்ளே மட்டும்தான் காம்படிஷன் இருக்கும். ஸோ தட் அவங்களுக்கு இந்த 1,914 வேகன்சி தனியாக அலாட்டட் அவங்களுக்கு. ஓகேவா? அவங்களோட கட் ஆஃப்ஸும் வேறு மாதிரி இருக்கும், கம்மியாக இருக்கும். அண்ட் தென் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டா, அது தெரியும், எக்ஸ் மிலிட்ரி. PWBD, பர்சன் வித் பெஞ்ச் மார்க் டிசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்சாகவும் ஆர் ஏதாச்சும் ஆக்சிடெண்ட்டில் வந்து டிசபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு அதுக்கு சர்டைன் இது இருக்குது, சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது, சர்டைன் பர்சன்டேஜ் இருக்குது. அது என்னன்னு நீங்கள் பார்த்து அது டாக்டரை கன்சல்ட் பண்ணி கரெக்டாக வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அவங்க வந்து PWBD கேட்டகரியில் வருவாங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கான ஜஸ்ட் ஓவரால் வியூ, வேகன்சிஸ் அண்ட் யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ அலாட்மெண்ட் அப்படின்றது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராசஸ் பார்ப்போம். ஓகே, இப்போது ஜஸ்ட் செகண்ட் பார்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. இதை வந்து
ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் வந்து எப்படி போகும், இந்த வேலை நான் கிடைக்கணும்னா அதுக்கு நான் எத்தனை ஸ்டேஜை தாண்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 ப்ராசஸ். ஓகேவா, 4 ப்ராசஸில் ஃபஸ்ட்டு திங் சிபிடினா கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். அதாவது கம்ப்யூட்டரில் உங்களுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும், ஆன்லைனில் டெஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் கிளியர் பண்ணணும். அண்ட் இதில் ஒரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா இது வந்து வெறும் ஒரே ஒரு எக்ஸாம் தான், சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் தான். சிங்கிள் ஸ்டேஜ் ஒரு எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணாலே ஆல்மோஸ்ட் போதும். ஒரே ஒரு எக்ஸாம் தான் இருக்கும், நோ ஃபர்தர் ஸ்டேஜஸ். அப்போ இது என்னன்னா பிஇடி இஸ் நத்திங் பட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டை பற்றி நம்ம லாஸ்ட்ல இன்டெப்த்தாக பார்ப்போம். மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அது ஆல்மோஸ்ட் 99.9% எல்லாருக்கும் கிளியர் ஆகிடும். ஃபைனலி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தா இதுவும் கிளியர் ஆகிடும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த ஒரே ஒரு எக்ஸாமை மட்டுமே நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா 99% உங்களுக்கு சான்சஸ் இருக்குது ஜாப் வந்து கண்டிப்பாக நீங்கள் வாங்கிடுவீங்க. மீதி எல்லாமே ஈஸியான ப்ராசஸ் தான். ஓகேவா, இது வந்து ப்ராசஸ். நெக்ஸ்ட் திங் வந்து வெயிட்டேஜ் பார்ப்போம், சப்ஜெக்ட்ஸ் அண்ட் தேர் வெயிட்டேஜ். ஓகே, ப்ராசஸ் பார்த்துட்டோம். இப்போ சப்ஜெக்ட்ஸ் அண்ட் தேர் வெயிட்டேஜ் பார்ப்போம். சப்ஜெக்ட்ஸ் அண்ட் தேர் வெயிட்டேஜில் ஃபஸ்ட்டு மேக்ஸு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் மேக்ஸு 25 கொஸ்டின்ஸ், ரீசனிங் 30 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் 25, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அவர்ஸில் 25. அதாவது இது வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்கிறது அஃபிஷியல் தான், பட் மேபி ஒரு +or-2 to 3. ஓகேவா, மேபி +or-2 to 3 இதில் இருந்தாலும் அதுலேருந்து இருந்தும் வரலாம், பட் இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுக்கோங்க. அண்ட் அதாவது இந்த 3 சப்ஜெக்ட் இருக்கு பாருங்க, 1, 2 and 3. ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரையும் இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் சொன்னால் ஜாப் டிசைடிங். ஓகேவா, இஃப் யூ ஆர் தரோ வித் தீஸ் 3 சப்ஜெக்ட்ஸ் யூ ஆர் ஐ திங்க் யூ ஆர் 100% செலக்டட். ஓகேவா, இந்த 3 சப்ஜெக்ட்ஸ் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்ஸ், ஜாப் டிசைடிங்னு சொல்லலாம். இந்த 3 சப்ஜெக்ட் தான். அப்போ இது என்ன அப்படின்னா give less importance. ஓகேவா, give less importance. ஏன்னா ஒவ்வொரு எக்ஸாமும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிங்க. அதாவது நிறைய பேரால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாததுக்கு காரணம் என்னன்னா பேங்கிங் ஸ்ட்ராட்டஜி தெரியாது, எஸ்எஸ்சியோட ஸ்ட்ராட்டஜி தெரியாது, அண்ட் ரயில்வேஸோட ஸ்ட்ராட்டஜி தெரியாது. இஃப் யூ ஆர் அ பேங்க் ஆஸ்பிரன்ஸ் நான் சொல்லுவேன் உங்களுக்கு இதுதான் ஜாப் டிசைடிங் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இஃப் யூ ஆர் ரயில்வே ஆஸ்பிரண்ட் உங்களுக்கு வந்து இதுதான் ஜாப் டிசைடிங். இதுக்கு வந்து லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இதுக்குன்னு செலக்டட் டாபிக்ஸ் இருக்கு, அந்த டாபிக்ஸ் மட்டும் பாருங்க. அதுவும் நம்ம டீட்டெயிலாக இப்போ வரப்போகிற வீடியோவில் போக போக பார்ப்போம். ஓகே, இதான் வெயிட்டேஜ். மினிமம் பர்சன்டேஜ் ஃபார் எலிஜிபிலிட்டி. அதாவது இந்த இடத்துலையும் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. இதை வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்கிறத பார்த்துட்டு தப்பு பண்ணுவாங்க. மினிமம் பர்சன்டேஜ் மார்க்ஸ் ஃபார் எலிஜிபிலிட்டியில் அன்ரிசர்வ் கேண்டிடேட்ஸ் 40%, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 40%, ஓபிசியில் நான் கிரீமி. அதாவது நல்லா பார்த்துக்கோங்க, நான் கிரீமி. இதில் நிறையா பேர் தப்பு பண்ணுவாங்க. கிரீமியில் சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க, அவங்க வந்து கண்டிப்பாக நான் கிரீமியில் வர மாட்டாங்க. அவங்க வந்து யூஆராக தான் கன்சிடர் ஆவாங்க, அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் எஸ்சி எஸ்டி 30%. இந்த மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் எலிஜிபிலிட்டி வந்து இவ்வளோ எடுத்தால் எனக்கு ஜாப் கிடைச்சிருமான்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. அதாவது இவ்வளோ எடுத்தால் ஜாப் கிடைக்காது, இவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் தான் யூ ஆர் எலிஜிபிள். ஓகேவா, யூ ஆர் எலிஜிபிள்னா இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா இப்போ உங்கள் பேப்பர் உள்ளே போனோனாலே நீங்கள் இவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும். நீங்கள் கண்டிப்பாக இவ்வளோ மார்க்ஸ் எடுக்கலாம், உங்கள் பேப்பர் வந்து ஃபர்தராகவே உள்ளே போகாது, கால்குலேஷனுக்கே போகாது. ஓகேவா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. எலிஜிபிலிட்டிக்கு மட்டும் தான் இது. எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபும் நம்ம லாஸ்ட்டில் பார்க்க போகிறோம், ஸோ பார்த்துட்டே இருங்க. இதெல்லாம் சப்ஜெக்ட் வைஸ் வெயிட்டேஜ். அண்ட் ஈச் சப்ஜெக்ட்ஸ் ஒரு சப்ஜெக்ட்லாம் நான் படிக்கணும். ஓகேவா, அதுதான் மெயினான விஷயத்துக்கு வரேன். இப்போ இனிமே இண்டிவிஜுவல் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் அந்தந்த சப்ஜெக்ட்ஸில் என்னென்ன சாப்டர், அதாவது இதில் தான் நிறைய பேர் சப் பண்ணுவாங்க. சிலபஸே தெரியாமல் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பாங்க, சிலபஸே என்னென்னு தெரியாமல் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்பவே தப்பு. இப்போ ஃபஸ்ட்டு சப்ஜெக்டான மேக்ஸ் நம்ம எடுத்துப்போம். மேக்ஸில் ரயில்வேக்கான சாப்டர்ஸ் இது. ஓகேவா, அரித்மெட்டிக் டாபிக்ஸ், அட்வான்ஸ் டாபிக்ஸ் நான் 2ஆக பிரிச்சிருக்கேன். அதில் வந்து நம்ம கிளாஸஸ் பாருங்கள், மோர் தென் எனஃப். அதாவது நம்ம கிளாஸ் பார்த்தா நீங்கள் எஸ்எஸ்சி சிஜிஎல்லே கிளியர் பண்ணலாம், அது உங்களுக்கே தெரியும். நிறையா ஃபீட்பேக்ஸ் வந்துச்சு, எனக்கு 100+ ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கும் இது வரையும். ஸோ நம்ம கிளாஸஸே பார்த்துட்ருங்க. அண்ட் ப்ரீவியஸ் இயர் பேப்பரும் நான் சால்வ் பண்ணுவேன். மேக்ஸே தெரியாதவங்க கூட நம்ம கிளாஸில் பார்க்கலாம். ஃப்ரம் 0 லெவல் இருக்கும், வெரி அட்வான்ஸ் லெவல் இருக்கும். ஓகே, இதில் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் பர்சன்டேஜ் இப்போ நம்ம
நம்ம கிளாஸில் இதை முடிச்சிட்டோம். செகண்ட் சாப்டர் போயிட்டு இருக்குது. அதே சீக்வன்ஸில் நான் வந்து சிலபஸை டிஸ்கஸ் பண்ணுறேன் உங்ககிட்ட. ரேஷியோ ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எஸ்ஐ அண்ட் சிஐ, டைம் அண்ட் ஒர்க் பார்த்தீங்கன்னா இது ஈஸி. அதனால் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஒரு சாப்டருக்கு அடுத்த சாப்டர் டிபெண்ட் ஆகிட்டே வந்துட்டே இருக்கும். அதனால் சீக்வன்ஸாக டைப் வைஸ் நீங்களும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்ட்ராங் ஆகிடலாம். இந்த டாபிக்ஸ் தான் இதில் ஒரு 10, அதில் ஒரு 5, மொத்தம் 15 டாபிக்ஸ். அண்ட் நம்பர் சிஸ்டம் தான் இதில் இருக்கிறதுலையே ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த நம்பர் சிஸ்டம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆகும். ஏன்னா அது வந்து வாஸ்ட் சிலபஸ், அந்த ஒன்று மட்டுமே பெரிய சிலபஸ் அது. அதனால் அதையும் கவர் பண்ணுவோம். மேக்ஸுக்கு இவ்வளோ தான், இந்த சாப்டர்ஸ் தான். அண்டு ரொம்ப பயப்படாதீங்க. அல்ஜிப்ரா, டிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி பார்த்துட்டு எஸ்எஸ்சி சிஜிஎல் லெவலில் இருக்காது, ரொம்பவே ஈஸியாக இருக்கும். வித்தவுட் பேப்பர் அண்ட் பென் இந்த சாப்டர்ஸும் நம்ம சால்வ் பண்ணுற மாதிரியே கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம சேனலோட ஹைலைட் வந்து அதுதான், வித்தவுட் பேப்பர் அண்ட் பென், யூஸிங் யுவர் மைண்டு. ஸ்பீடு வந்து இம்பார்ட்டன்ட், வித் அக்யூரசி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஓகே, இவ்வளோதான் மேக்ஸு. மேக்ஸுக்கான டாபிக்ஸ் இதுதான். ஓகே, மேக்ஸுக்கு என்ன மெட்டீரியல்னா நம்ம சேனலே மோர் தென் எனஃப் உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்கு நீங்களே ஏதாச்சும் மேக்ஸ் புக் வச்சுருப்பீங்க, அதையே சால்வ் பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறதே நம்ம கிளாஸ் பார்த்துட்டே புக்கில் இருக்கிற எல்லா சம்மும் அவங்க சால்வ் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை வச்சு நான் நம்புறேன். உங்ககிட்ட இருக்கிற புக்கே பண்ணுங்க, ரொம்ப செலவு பண்ணாதீங்க. ஃபர்தராக வர சப்ஜெக்ட், அதாவது ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் சொல்லுவாங்க. ரீசனிங்கில் என்னென்ன சாப்டர்ஸ் பாருங்கள். வந்து நான் லாஜிக்கல் தனியாகவும் வேர்பல் நான் வேர்பல்ன்ற மாதிரி பிரிச்சிருக்கு. ஓகே, இதில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் சாப்டர் அனாலஜி. சீரீஸில் வந்து போத் ஆல்ஃபபெட்டிக்கல், நியூமரிக்கல் ரெண்டுமே ஷார்ட்டாக எழுதுறேன். ஆல்ஃபபெட் சீரீஸு, நம்பர் சீரீஸ்னு எல்லாமே. கோடிங் அண்ட் டிகோடிங், பிளட் ரிலேஷன், வென் டயக்ராம், டிஐ அண்ட் டிஎஸ் இஸ் நத்திங் பட் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் டேட்டா சஃபிஷியன்சி. கிளாசிஃபிகேஷன், டைரக்ஷன் சாப்டர், மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ், அனலிட்டிக்கல் ரீசனிங், ஜம்பிளிங், சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ், அண்ட் லாஜிக்கல் ரொம்ப ரொம்ப முக்கியம் ரயில்வே எக்ஸாமுக்கு. அண்ட் ரீசெண்ட் இயர்ஸில் 2018லலாம் சிலாகிசமில் ஷிஃப்ட்டுக்கு 3 to 4 கொஸ்டின்ஸ் இருந்தது. அப்போ இம்பார்ட்டன்ஸ் நீங்களே பார்த்துக்கோங்க. சிலாகிசம், ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், டிசிஷன் மேக்கிங், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ப்ஷன். ஓகே, இதெல்லாமே ரீசனிங்கில் பார்த்தோம். மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அடுத்து தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரயில்வே எக்ஸாமில் ஜென்ரல் சயின்ஸ். அண்ட் இதில் தான் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் வரும். அண்ட் இதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளே சொல்ல போகிறேன். அதாவது ரயில்வே எக்ஸாம்ஸ் போக போக எவ்வளோ டஃப்பாக இருக்குது அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு சாப்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி ரொம்ப 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 முக்கியம். அதுக்கு அடுத்து தான் பயாலஜி. ஓகேவா, பயாலஜி நம்ம இதுக்கப்புறம் போர்டில் இடம் இல்லை, அதுக்கப்புறமா சொல்கிறேன். ஃபிசிக்ஸில் இந்த சாப்டர்ஸ் தான், டோட்டலி 8 சாப்டர்ஸ். மோஷன், ஃபோர்ஸ் அண்ட் லாஸ் ஆஃப் மோஷன், கிராவிடேஷன், ஒர்க் அண்ட் எனர்ஜி, சவுண்டு, லைட், எலக்ட்ரிசிட்டி, மேக்னட்டிசம். கெமிஸ்ட்ரியில் மேட்டர் இன் அவர் சரௌண்டிங்ஸ், ஆட்டம்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸ், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அண்ட் ஈக்குவேஷன்ஸ், ஆசிட் பேசஸ் சால்ட்ஸ், மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ், கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ், பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அதாவது இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெப்த்தாக படிக்கணும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு முக்கியமாக சொல்கிறேன். இப்போ ரயில்வே எக்ஸாம் வந்துருச்சுன்னு கடைக்கு போகிறோம். கடைக்கு ஒரு புக் ஸ்டோர் போயிட்டு நம்ம பண்ணுற முதல் தப்பு இதுதான். புக் ஸ்டோர் போயிட்டு ரயில்வேன்னு ஏதாச்சும் ஒரு பெரிய புக்கு நல்லா இவ்வளோ திக்காக இருந்துச்சுன்னா அதை ஃபஸ்ட்டு வாங்கிடுவோம். அதை வாங்கி அதில் உள்ளது படித்தா நம்ம கண்டிப்பாக ரயில்வே எக்ஸாமில் செலக்ட் ஆயிடுவோம்னு நினைக்கிறோம். அது கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி படிச்சிங்கன்னா கண்டிப்பாக மணி வேஸ்ட்டு, டைம் தான் வேஸ்ட்டு. பட் உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் ஆகாது. இதுதான் உண்மை. இதை தான் வந்து நான் மிக்ஸ் பஸ்டர்னு போட்டிருப்பேன். இதுதான் உண்மை. ஸோ இதெல்லாம் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்சிஆர்டி சிலபஸ் அப் டு 10th லெவல், அப் டு 10th ஸ்டாண்டர்ட் லெவல். இந்த புக்ஸும் எங்கே கிடைக்கும்னா நான் கீழே அமேசான் லிங்க் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். நீங்கள் அதுலேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இதுதான். அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். டிஃபிகல்ட்டி லெவல் வந்து போக போக எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். ஓகேவா, இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி டிஸ்கஸ் பண்ணோம். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நான் சொல்லிகிட்டே இருப்பேன் என்னோட வீடியோஸில், டிஃபிகல்ட்டி லெவல் வந்து போக போக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் வந்து ஃபிசிக்ஸில் ஒரு 2 கொஸ்டின் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, ஃபிசிக்ஸில் நான் உங்களுக்கு 2 கொஸ்டின் வந்து இப்போ இங்கே ஷோ ஆகும். அந்த 2 கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் வந்து அப்படியே ரயில்வே எக்ஸாம் 2014 கேட்டிருப்பாங்க. இன்னொரு எக்ஸாம் ரயில்வே எக்ஸாம் 2018, அதாவது லேட்டஸ்ட்டாக அந்த ரயில்வே எக்ஸாம் தான் நடந்துச்சு. 2த்துக்கும் உள்ள லெவல் பாருங்கள், சேம் சாப்டர்ஸ் தான், பட் கொஸ்டினோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது வந்து 2014 கேட்ட கொஸ்டின். தி எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் இஸ் அப்சல்யூட்லி எல்லாருக்குமே தெரியும். ஃபோர்ஸோட எஸ்ஐ யூனிட் நியூட்டன். ஓகேவா, ஓகே.
பார்த்துக்கோங்க. இது வந்து 2014 குரூப் டியில் கேட்டிருக்காங்க. 2018 குரூப் டியில் கேட்டிருக்காங்க. பார்த்துக்கிறேன் கொஸ்டின் மட்டும். An object travels northwards with a constant velocity. The net force acting on the object is. ஆக்சுவலி ஆன்சர் வந்து 0. ஆனால் இந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு புரியறதுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெலாசிட்டி, ஸோ அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன்னா, செலெக்ஷன் எதனால் வாங்க முடியல எல்லாருக்கும், ஏன் செலெக்ஷன் வாங்குறது டஃப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 2014 பார்த்துட்டீங்க, 2018 பார்க்குறீங்க. இப்போ ஆப்ஜெக்ட் மூவ்ஸ் நார்த்வர்ட்ஸ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி த ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு புரியறதுக்கே நான் அதனால தான் சொல்கிறேன், எவ்வளோ கான்செப்டுவலாக கொஸ்டின் மாறிச்சு பாருங்க. whenever an object goes in a constant velocity, then its acceleration is 0. ஓகேவா? acceleration is 0. acceleration is 0ன்னு வரும்போது force is equal to mass into acceleration சொல்லுவாங்க. F is equal to ma. இந்த இடத்துல நமக்கு acceleration 0 வரதுனால m into 0, anything into 0 is 0. அப்போ force applied is 0. ஆன்சர் 0. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இப்போ இது வந்து கான்செப்ட் கிளியராக இல்லைன்னா நீங்கள் கண்டிப்பாக வேறு ஆப்ஷன் தான் மார்க் பண்ணிட்டு போவீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாமே சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்கள் அப்டேட் ஆகணும், லாஜிக்கலாக எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணுறதுல எந்த ஒரு எக்ஸாமுமே கிளியர் ஆகாது. அதுக்கான ப்ரூஃப் இந்த மாதிரி கொஸ்டின்லாம். ஸோ பார்த்துக்கோங்க. சப்ஜெக்ட் பயாலஜியில் டோட்டலி இந்த 7 சாப்டர் தான். ஃபண்டமெண்டல் யூனிட் ஆஃப் லைஃப், டிஷ்யூஸ், டைவர்சிட்டி இன் லிவிங் ஆர்கனிசம், லைஃப் ப்ராசஸ், கண்ட்ரோல் அண்ட் கோஆர்டினேஷன், ஹவு டு ஆர்கனிசம்ஸ் ரீப்ரொடியூஸ், என்விரான்மெண்ட். ஓகேவா? ஸோ ஜென்ரல் சயின்ஸில் மட்டுமே உங்களுக்கு இந்த 3 சப்ஜெக்ட்ஸும் சேர்ந்து 25 மார்க்ஸுங்க. கண்டிப்பாக ஜாப் டிசைடிங் இது. கண்டிப்பாக நீங்கள் இதை ஸ்ட்ராங் பண்ணலைன்னா ஜாப் வாங்க முடியாது. ஜென்ரல் சயின்ஸ் வரையும் இப்போ நம்ம பார்த்துட்டோம். தென் வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சப்ஜெக்ட் வந்து அதுக்கு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க சொல்கிறேன். ஏன்னா இது டோட்டலி 20 கொஸ்டின்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதில் ஆட்டோமேட்டிக்காக எப்படியும் உங்களுக்கு 5 to 10 கொஸ்டின் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவீங்க. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாகவும் கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ ரீசெண்டாக நடக்கிறதுல வந்து வரும். அதாவது இப்போ ஐபிஎல் போயிட்டுருக்கு, ஐபிஎல் ரிலேட்டடாக ஏதாச்சும் கேட்பாங்க, ஆன்சர் பண்ணிடுவீங்க. அண்ட் சிஇஓஸ், கம்பெனிஸோட சிஇஓஸ் அதிகமாக கேட்பாங்க. அண்டு எக்கனாமிக்கலாக இப்போ நடக்கிற லேட்டஸ்ட் அப்டேட் கேட்பாங்க. அண்டு கப்ஸ் அண்ட் ட்ராஃபிஸு அது ரிலேட்டடு, எந்தெந்த டீம் வந்து விச் ஒன் அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த மாதிரி சில ஈஸியான இதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இது வரைக்கும் 80 மார்க்ஸுக்கான சிலபஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? 80 மார்க்ஸை வந்து நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். பட் இந்த 20 ஸ்கோர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். நம்ம எவ்வளோதான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் இதில் அடிக்க முடியாது. அதனால தான் நான் சொல்கிறேன், லீஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு கொடுங்க. அண்ட் இதில் நம்ம மெயினாக என்னென்ன படிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்களே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது இந்த ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபிக்கெலாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் தர வேணாம். ஏன்னா ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி பார்த்தீங்கன்னா சிலபஸ்லேயே கிடையாது. ஸோ நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா, இந்த பேட்டில் இருக்கும்ல, வேரியஸ் பேட்டில், வார், அதெல்லாம் வந்து எந்தெந்த கண்ட்ரிக்கு நடுவில் இட் ஃபாட் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அண்டு புத்திசம், ஜெயினிசம் மாதிரி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். அண்ட் லைட்டாக மிடிவல் ஹிஸ்ட்ரி அண்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி கொஞ்சம் நல்லா 1857 அந்த ரிவோல்ட்டுக்கு அப்புறமா அது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் லைட்டாக பார்த்துக்கோங்க. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆஸ் யூஸ்வலாக அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸில் கண்டிப்பாக ஒன்று வரும். அண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கில் இந்த டான்ஸு, இந்த வேரியஸ் கப்ஸ் ரிலேட்டட் டு ஸ்போர்ட்ஸு அந்த மாதிரி எல்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கனாலே ஈஸியாக இந்த செக்ஷனில் அவுட் ஆஃப் 20 10 வந்து நீங்கள் சிம்பிளாக வாங்கிடலாம். இதுதான் வந்து நம்ம சேனலில் போடுற வேறு லெவல் ஸ்ட்ராட்டஜி. ஃபஸ்ட் அட்டம்ப்டில் கண்டிப்பாக எக்ஸாம் கிளியர் ஆகும். ஓகே, இதெல்லாமே படித்தோம். இதுலேருந்து இதுக்கு வெளியே எங்களுக்கு கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஆஃப்டர் எக்ஸாம் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அண்ட் ஃபைனல் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் வந்து 2018 இப்போ ரீசெண்டாக நடந்த ரயில்வே குரூப் எக்ஸாம் தான். கம்யூனிட்டினா அதாவது இந்த 2 பேர் இல்லாமல் ஓப்பன் கோட்டாவில் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ், இவங்க தான் மெஜாரிட்டி. ஓகேவா? அவங்களுக்கு வந்து 71.5. ஓகே, இதில் பார்த்ததுல உங்களுக்கு என்ன தெரியுது?
எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமும் 100 அவுட் ஆஃப் 100 யாராலையும் எடுக்க முடியாது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 100 அவுட் ஆஃப் 100 யாராலையும் எடுக்க முடியாது. அண்ட் 100 அவுட் ஆஃப் 100க்கும் ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஏன்னா சில சில சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. லைக் இந்த கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் சொன்ன பார்த்தீங்களா, அதெல்லாம் எவ்வளோ பார்த்தாலுமே 100% கவர் பண்ண முடியாது. அதுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ப்ரூஃப். ஸோ பயப்படாதீங்க, ஓகேவா? வாங்க முடியுமா வாங்க முடியாதா? கட் ஆஃப் பாருங்க. அன்ரிசர்வ்டு 71.5 போயிருக்கு. ஓபிசி 68.6, 61.5, 56.3. இது வந்து ஈஸியாக கிளியர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம். அண்ட் எக்ஸ் சர்வீஸ்மேன் சிசிஏ பார்த்தீங்கன்னா, ஏன்னா அவங்களுக்கு வந்து 20% கோட்டா ஒதுக்கி இருக்கிறதால அவங்களோட காம்படிஷன் கம்மியாக இருக்கும், அவங்களுக்குள்ள தான் இருக்கும். அதனால தான் அவங்களோட கட் ஆஃப் வந்து கம்மியாக இருக்கு. ஸோ இதான் என்னோட அனாலிசிஸ். அண்ட் இந்த வருஷம் கட் ஆஃப் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமானா, இந்த வருஷம் கட் ஆஃப் இன்னும் டிக்ரீஸ் ஆகும். ஏன்னா 2018ல் அரௌண்ட் 64,000 அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன், 64,000 வேகன்சிஸ். பட் 2020ல் ஆர் 21ல் நடக்க போகிற இந்த எக்ஸாமு 1 lakh + வேகன்சி. ஸோ கண்டிப்பாக இந்த கட் ஆஃப்ஸ் இன்னும் கம்மியாகும், கண்டிப்பாக கம்மியாகும். வித் ப்ரூஃபோடே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதனால் தைரியமாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம். சொன்ன ஸ்ட்ராட்டஜி, சொன்ன சிலபஸ், சொன்ன புக்ஸ் வந்து பக்காவாக நீங்கள் ஓரளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா, அண்ட் நம்ம சேனலில் வந்து மேக்ஸ் போயிட்டு இருக்குது. உங்களோட சப்போர்ட்டோட, உங்களோட கமெண்ட்ஸ் தான் நான் எதிர்பார்க்குறேன். சயின்ஸு போடணுன்னா நம்ம சேனலில் அப்கமிங் வீடியோஸில் கொடுக்குறோம். தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான் ஸ்ட்ராட்டஜி, சிலபஸ் வித் புக்ஸோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஈஸியாக கிளியர் பண்ணலாம், காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. தேவையில்லாத புக்ஸ் படிக்காதீங்க, தேவையில்லாத சிலபஸ் கவர் பண்ணாதீங்க. இவ்வளோதான் சிலபஸ். நீட்டாக அழகாக கவர் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது அந்த ஒரு விஷயம் தான். எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே ஜாப் வாங்கணும், ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட்.